குரு வாழ்க, குருவே துணை. பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்றபாவானினும் நன்னி சிறந்தனவே. மாசின் வேளையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கிலவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நீழலே. வானார்ந்த பொதியின் மிசை வளர்கின்ற மதியே மன்னியமு வேந்தர்கிட மடிவளர்த்த மகளே. தேனார்ந்த தீஞ்சுனசால் திருமாலின் குன்றம் தென்குமரி ஆயிளைஞர் செங்கோட்குள் செல்வி காணார்ந்த கட்கண்டே நட்கணியே கண்ணே கனி அமுதே யக்கட்புளஞ்சேர் தேவி ஆனாத நூட்கடலை அளித்தருளும் அமிழ்தே அம்மே நின் சீர் முழுதும் உரைதல் யார்களிதே. குரு வாழ்க, குருவே தினை. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். அதாவது இந்த திரிசக்தியார் ஜோதிடத்தில் எனக்கு இந்த நல்நாளிலே பேசுகிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கிய திரிசக்தியார் ஜோதிட குழுவுக்கு முதலில் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குழுவில் பேசுகிறது மிக்க பெருமையான ஒரு விஷயம். அந்த வாய்ப்பு எனக்கு இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதாவது இந்த ஜோதிடத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம பேசிகிட்டே இருக்கலாம், எத்தனை நாள் பேசினாலும் முடியாது. அவ்வளோ விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், தீரவே தீராது. பெரிய கடல், யார் வேணாலும் அள்ளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் எதுவும் தலைப்பாக பேசல, ஒரு சில பொதுவான சில விஷயங்கள் இந்த டிப்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் வந்திருக்கேன். அதாவது நம்ம வீடு கட்டும்போது வாஸ்துல வீடு கட்டும்போது நமக்கு எல்லாமே பார்க்குறோம். ரூமினுடைய அளவு, அதாவது வாஸ்துன மெயினான கண்டென்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, முதல் படி உங்களுக்கு அந்த சதுரம், முக்கோணம், வட்டம் அப்படிங்கிறது இது அந்த இது அமைப்பு அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு பேர் அமைப்பு. ரெண்டாவது அதனுடைய ரெண்டாவது அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அளவுகள், நீளம் அகலம் அப்படிங்கிற அந்த அளவுகள். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது எந்த இடத்துல எதை பொருத்தணும், எதை வைக்கணும் அப்படிங்கிறது மூன்றாவது அம்சம். இது மூணும் சார்ந்து தான் உங்களுக்கு அந்த வாஸ்துங்கிறதே அமையும். அப்படிப்பட்ட அந்த வாஸ்தை அமைக்கிறது அப்படிங்கிறது எல்லாருனாலையும் அது சரியாக சாதிச்சிட முடியுமா அப்படின்னா, அது எப்படி இருந்தாலும் சில நேரத்தில் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வாஸ்துவில் ஜெயிக்க முடியும். சின்ன மிஸ்டேக் நடந்து போனாலும் அதை நம்ம சரி பண்ணணும்னு பின்னாடி தெரிஞ்சு நினச்சாலும் கூட நம்ம பல ஆயிரங்களை இழந்தால் தான் அதை நம்ம சரி பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வாஸ்துவில் ஒரு முக்கியமான சமாச்சாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ராஜநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய மெயின் டோர், முன்னாடி வைக்கிற மெயின் டோர், இந்த மெயின் டோர் தான் அந்த வீட்டினுடைய உயிர் நாடிங்க. அந்த மெயின் டோர் தான் அந்த வீட்டினுடைய உயிர் நாடி. அதுதான் என்ன சொல்லுதுன்னா, அந்த வீட்டுக்கு முதல்ல நம்ம ஏன் கதவை பூட்டிகிட்டு போயிட்டா அப்படின்னா அது ஒரு சேஃப்டி அப்படிங்கிறது நம்ம நினச்சிட்ருக்கோம். அதே மாதிரி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது, செல்வ வளங்கள், ஆரோக்கியம், நமக்கு இருக்கக்கூடிய 16 செல்வங்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ வாஸ்து பண்ணி வீட்டுக்குள்ளே துல்லியமாக அளந்து வச்சு கட்டிட்டு மெயின் டோரில் கோட்டை விட்டிங்கன்னா சுத்தமாக டோட்டல் அவுட் போச்சு, எல்லாமே போயிடும். அப்போ என்னென்னா, அந்த நிலை, ராஜ நிலை, நிலவு அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் தான் முக்கியமான விஷயம் இருக்குது. ஆனால் இது எல்லாம் அதாவது எங்கேயோ இருக்கிறத விட்டு போட்டு பறக்கிறது பிடிக்கிற வேலைக்கு தான் நிறைய போயிட்டு இருக்கிறாங்களே தவிர, எங்கேயோ விட்டு போட்டு எங்கேயோ தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. அப்போ என்னென்னா, நம்ம எந்த இடத்துல எதை போகணும் கண்டுபிடிக்கணும், எதை செய்யணும்னு முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது ஒரு மனிதனுடைய செல்வ நிலை அப்படின்னா, செல்வ நிலை அப்படின்னா எல்லோரும் நினச்சிட்டு இருக்கீங்க பணம் மட்டும்தான் செல்வ நிலைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லைங்க. அதாவது செல்வ நிலைங்கிற 16 செல்வங்கள் அப்படின்னு சொல்லுது. 16 செல்வங்களுக்கு யார் காரணகர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திதிகள் தான் காரணகர்த்தா. திதிகள் தான் காரணகர்த்தா. மற்றதெல்லாம் எத்தனையோ இருக்குது, பஞ்சபூதங்கள் இருக்குது, நவக்கிரகங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலுமே அந்த காரணகர்த்தா, மெயினான காரணகர்த்தா அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா திதிகளுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையே திதியில் தான் இருக்குது. நம்ம எல்லாம் ஒரு ஆத்மா தன்னோட இறுதி பயணத்தை முடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம என்ன சொல்கிறோம், திதி கொடுக்குறான்னு தான் சொல்கிறோம். யாரும் காரணம் கொடுக்குறேன், நட்சத்திரம் கொடுக்குறேன், யோகம் கொடுக்குறேன் அப்படின்னால யாருமே சொல்லக்கூடாது. திதி கொடுக்குறான்னு தான் சொல்கிறோம். அப்போ அந்த திதியினுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு திதி நல்ல திதியில் பிறந்துட்டானால அவன் வாழ்க்கை சிறப்பாக அமையுது. அப்போது திதி கெட்டு போச்சுன்னா எல்லாமே கெட்டு போயிடும் அப்படிங்கிறது தான். அப்போ திதி ஏன் திதிக்கு இந்த இடத்துல முக்கியத்துவம் என்ன இந்த நிலவில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, திதிகள் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது பிரதமை, துவிதியை, திருதியை, அப்புறம் சதுர்த்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்தசி, அமாவாசை அல்லது பௌர்ணமி. இப்போது 15 திதிகள் நமக்கு இருக்குது. இந்த 15 திதிகளில் பார்த்திங்க அப்படின்னா
இந்த 15 திதிகளை மொத்தமாக வந்து 5 பாகமாக பிரித்து வச்சுருக்காங்க. இந்த 5 பாகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இந்த 5 பாகங்கள் வந்து எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பிரதமை திதி, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு வச்சுங்களேன் பிரதமைக்கு அடுத்து சஷ்டி, சஷ்டிக்கு அடுத்தது ஏகாதசி, இது வந்து ஒரு செட்டு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா துவிதியைக்கு அடுத்தது நம்ம வந்து இது சப்தமி திதி, அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுங்களேன் துவாதசி. இப்படியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 திதிகளை அப்படியே லைனாக பிரிச்சுருப்பாங்க, ஒவ்வொரு செட்டாக பிரிச்சுருக்காங்க. இப்போ இந்த எல்லாம் பிரிச்சுட்டு இதுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்குது. அதாவது முதல் செட்டுக்கு வந்து பேர் வந்து நந்தா, ரெண்டாவது செட்டுக்கு பேர் வந்து பத்ரா, மூணாவது செட்டுக்கு பேர் ஜெயா, நாலாவதுக்கு ரிக்தா, அஞ்சாவதுக்கு பேர் பூர்ணா. இப்போ இந்த நந்தா, பத்ரா, ஜெயா, ரிக்தா, பூர்ணா அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் என்னத்தை சொல்ல வருது, எதுக்காக இதெல்லாம் இப்படி வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது தான் வந்து நம்ம நிலவனுடைய இருக்கக்கூடிய அந்த சட்டங்கள். மொத்தம் 5 சட்டங்கள் வந்து நம்ம நிலவில் பயன்படுத்தியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 2 வெர்டிக்கலாக வந்து 2 சட்டங்களை பயன்படுத்தியிருப்போம். அதுக்கப்புறம் ஹரிஜானலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே இப்போ 2 சட்டங்கள் தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் மொத்தமாக வந்து 3 சட்டங்களை பயன்படுத்தணுங்கிறது தான் விதி. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா எப்படி பயன்படுத்துகிற அப்படின்னா, நிலவனுடைய உயரம் இப்போ வந்து 7 அடி வைக்கிறாங்க, எல்லோரும் மேக்ஸிமம் 7 அடி வைக்கிறாங்க. ஆனால் 8 அடியை வைக்கணும். 8 அடியை வச்சுட்டு அதில் 1 அடி மேலேருந்து கீழே இறக்கி 1 அடிக்கு வந்து அந்த சட்டத்தை போட்டிங்கன்னா அந்த 1 அடி ஒரு கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் வந்து போட்டுட்டு அந்த கேப்பில் வந்து அதுக்கு மேலே ஒரு பலகை அடிக்கணும். பழைய வீடுகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது பெரிய பெரிய வீடுகளாக நீங்கள் செட்டிநாடு வீடுகளெல்லாம் பாருங்கள், அதிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஒரு இது போட்டு ஒரு சட்டம் போட்டு அதுக்கு மேலே ஒரு பலகை போட்டிருப்பாங்க. அந்த பலகையில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு யானை, இந்த பக்கம் ஒரு யானை போட்டு நடுவில் ஒரு பூ மாதிரி போட்டிருப்பாங்க, அல்லது வந்து அந்த இடத்துல சூரியன் மாதிரி போட்டிருப்பாங்க, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் அதுக்கு பேர் பட்டின்னு பேர், பட்டி அப்படின்னு பேர். அதுக்கு பேர் சுந்தரினும் பேர், 2 பேர் சொல்கிறாங்க. ஆனால் பட்டி அப்படிங்கிறது வழக்கத்தில் இருக்குது. ஏன் அதுக்கு பேர் பட்டி அப்படின்னு கேட்டால், பேரூரில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரனுடைய அந்த அவரோட வாகனம் பசு இருக்குங்களா, அந்த பசுவோட அந்த கன்றுக்குட்டி பேர் செல்லமாக வந்து அதுக்கு பேர் பட்டின்னு பேர். அதனால தான் அது பட்டீஸ்வரர் கோயில். பேரூருக்கு உண்டான அது அழகு என்ன, அதுக்கு உண்டான பெருமை என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும். பேரூரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது ஈனாத பனை, ஈனாத புலி, அதுக்கப்புறம் அங்கே இருக்க எந்த உயிரினங்களும் வந்து அந்த உயிர் நிறுத்ததுனால காது மேல் நோக்கி இருக்கும். அப்புறம் பேரூரில் வந்து சாணியில் வந்து புழு பிடிக்காது. அங்கே பார்த்திங்க அப்படின்னா கரையான் அப்படிங்கிறது அந்த ஊரில் கிடையவே கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் பலதரப்பட்ட ஒரு அதிசயமான நிகழ்வுகள் உள்ள ஒரு இடம், அற்புதமான ஒரு ஸ்தலம். அது பட்டி அப்படிங்கனால அந்த இடத்துல வந்து முதல்ல முற்காலத்தில் இந்த மாடுகளெல்லாம் கொண்டு வந்து அங்கே வந்து மேய்ஞ்சிட்டு வந்த மாடுகளெல்லாம் பாதுகாத்த இடம், அதுக்கு பேர் தான் பட்டி. அப்படி இருந்த இடத்துல அந்த சிவன் வந்து குடிகொண்டிருக்கிறனால அதுக்கு பட்டீஸ்வரர் அப்படின்னு பேர் வந்திருக்கு. அவருடைய கன்றுக்குட்டையினுடைய ஞாபகார்த்தமாக தான் அந்த இடத்துல வைக்கிறாங்க. அப்போ அந்த இதை வந்து மேலே அந்த பட்டி அடித்தாச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. அதுக்கு பேர் அந்த பட்டி அப்படிங்கிறது தான் கடைசி பூர்ணாதிதி தான் அந்த பட்டி. பூர்ணா அப்படின்னா வந்து நிறைவு பெற்ற அப்படின்னு அர்த்தம், அதை கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து என்னென்னா, இது ஏன் வந்து அப்படியெல்லாம் நிலவுக்கு விற்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி வச்சு நிலவு செய்யும்போது மொத்தமாக 15 திதிகளையும் நம்ம அந்த நிலவில் வந்து நம்ம அடாப்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த நிலவு வைக்கும்போது கீழே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நிலவுக்கு வந்து பூஜை போட்டுவாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதில் வந்து நாகபந்தனம்னு சொல்லி கீழேருந்து, அதாவது இடது பக்கமும் வலது பக்கமும் அடிப்பாகத்தில் நாகபந்தனம் போடணும். அந்த நாகபந்தனம் என்ன சொல்லுதுன்னா, அதுதான் ராகு கேது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடிய அந்த நல்லது கெட்ட சக்திகளை எல்லாம் வந்து அவங்க தடுக்கிறாங்க. அப்போ நாகபந்தனத்துக்கு தினம் வந்து அதை சுத்தம் பண்ணி அதுக்கெல்லாம் வந்து மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு எல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணால் நாகபந்தனம் நம்மளை வந்து வீட்டை காக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த நிலவு வைக்கும்போது நம்ம சில சடங்குகள் பண்ணுவாங்க. அதாவது வந்து கல்லில் சாமி இருக்கா அப்படின்னா, கல்லில் சாமி இருக்கா, கல் சாமி அப்படின்னு கேட்டால் இல்லை, சாமி கல்லில் இருக்காரா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் சாமி கல்லுக்குள் இருக்கார். கல்லினுடைய அந்த தேவையில்லாத பகுதியெல்லாம் நீக்கினீங்கன்னா சாமி வெளியே வந்துடுவார். அப்போ கல்லில் சாமி இருக்கா அப்படின்னா இல்லை, ஆனால் கல்லுக்குள்ளே சாமி இருக்குது. அது மாதிரி தான் நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் இங்கே தான் இருக்குது. நீங்கள் ஒரு விக்கிரகம் எடுத்துகிட்டா அந்த விக்கிரகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடாதுங்க, சரிங்களா? அந்த நிலவு செஞ்சுட்டு நிலம் உடனே வேலை செய்ய ஆரம்பிக்காது. ஒரு வீட்டை கட்டிட்டா வீடு வேலை செய்ய ஆரம்பிக்கிறது இல்லை. எல்லாத்துக்குமே கண்ணு திறக்கணும் அப்படிங்கிற ஒரு இருக்குது. அதுக்கு வந்து டச்சு பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அப்போ வந்து வீட்டுக்கும் கண்ணு திறக்கணும், அதுக்கும் வந்து ஒரு உயிர் ஓட்டம் உண்டு. அதேமாதிரி இந்த நிலவுக்கு ஒரு உயிரோட்டம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து எல்லாம் பண்ணி அந்த சடங்குப்படி எல்லாமே வந்து பூஜை போட்டு எல்லாம் பண்ணுறோம். பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் இது வைக்கிறாங்க,
ஐம்பொன் வைப்பாங்க. ஐம்பொன் வைப்பாங்க. நான் அப்புறம் வந்து இதெல்லாம் வைப்பாங்க, கற்கள் வைப்பாங்க. இந்த கற்கள் எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அது எல்லாம் தாண்டி என்ன பண்ணணுன்னா, அதில் வந்து இந்த விஷ்டி அப்படிங்கிற ஒரு கெட்ட சக்தி இருக்குது. அந்த கர்ணங்களில் வரும் விஷ்டி கர்ணம் அப்படின்னு. அந்த விஷ்டி அப்படிங்கிறது வந்து ஒரு கெட்ட சக்தி. அது வந்து கெடுதல் மட்டுமே பண்ணக்கூடியது. அது வந்து சாமியவே கட்டிடுவாங்க. விஷ்டி கர்ணத்தில் சாமி கட்ட முடியும். உன்னை 3.25 நாளில் பாரு, உன்னை தொலைச்சி போடுறோம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி சொல்லியிருக்காங்கன்னு யாருமே சிந்திக்கிறதே இல்லை. இதை பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை. எதுக்குடா இதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு ஒன்று இருக்குதா, அது உண்மையா அப்படின்னு கேட்டால் உண்மை தான். 3.25 நாளிகை அப்படின்னா 2.5 நாளிகை வந்து உங்களுக்கு வந்து பத்தரை கரணத்துலேயும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சதுஸ்பாத கரணத்தில் வந்து 1.25 நாளிகையும் எடுத்தால் மொத்தம் 3.25 நாளிகை. அந்த 3.25 நாளிகை வந்து ஏறக்குறைய இந்த விஷ்டிகரணம் அப்படிங்கிறது அமாவாசை திதியில் தான் மேக்ஸிமம் வரும். அதனால தான் பார்த்திங்கன்னா அமாவாசையில் பார்த்திங்கன்னா அந்த இரவுலலாம் பூஜை பண்ணுறவங்க, இந்த மாந்திரீகம் எல்லாம் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நம்ம குலதெய்வத்தையே கட்டிட்டு அந்த நேரங்களில் வந்து நமக்கு தேவையில்லாத விஷயங்களை அவங்க வந்து அடாப்ட் பண்ணி விட்ருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது நம்ம எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் வந்து அதுதான் வந்து எல்லா வழக்கில் இருக்குது. அதனால தான் அந்த 3.25 நாளிகை அப்படிங்கிறது கெட்ட நாளிகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கெட்ட சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கணும்னா, நிலவில் வந்து ஒரு சின்ன துவாரம் போட்டு அதில் வந்து வெத்தலை பாக்கு இதை வந்து அதில் பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு ஒரு ஆப்பு வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலவை வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ணிடணும். இப்படி பண்ணிவிட்டு அப்படின்னு வச்சுங்களேன், அந்த நிலவு வந்து நமக்கு வந்து காலங்காலத்துக்கு இது பண்ணுது. அப்புறம் நிலவு வச்சோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீட்டினுடைய சுமங்கலி பெண்கள் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குடம் தண்ணி கொண்டு வந்து முன்னாடி வந்து அந்த தண்ணி வச்சு அந்த தண்ணி குடத்துக்கு வந்து பூ மாலையெல்லாம் கட்டி அதுக்கு போட்டு எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த நிலவை நிறுத்தி எல்லாம் பண்ணி அவங்கெல்லாம் அந்த கொள்ளர் தச்சர் இவங்க எல்லாம் 2 பேரும் சேர்ந்து வச்சுருவாங்க. வச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த குடத்து தண்ணியை எடுத்துகிட்டு வலது காலாய் முதல்ல முன்னாடி வச்சு இந்த குடத்து தண்ணியை முதல்ல வந்து அந்த சுமங்கலி பெண், அந்த வீட்டினுடைய பெண் உள்ளே எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுருவாங்க. இது வைக்கும்போது தான் அது நிறைவு பெறுது. இப்படி தான் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது. ஆனால் இது எல்லாம் விட்டு போட்டு நம்ம எங்கேயோ விட்டு போட்டு எதையோ விட்டு போட்டு எங்கேயோ போய் தேடிக்கிட்டு அதை புடி இதை புடி கட்டடத்தை மாற்று படிக்கட்டை மாற்று என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முக்கியமான இடத்த கோட்டை விட்டுறாங்க. இதை வந்து நம்ம இதெல்லாம் வந்து நடைமுறை கொண்டுட்டு வரணும். இதெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து சொல்லி இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தி எல்லாருமே பண்ணாங்க அப்படின்னா அந்த நாடு நல்லாயிருக்கும், மக்கள் நல்லா இருப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை வந்து இந்த பொது வழியில் நம்ம இதை இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, அதாவது சுடுமண் பரிகாரம் அப்படின்னு சுடுமண்ணை வந்து நம்ம ஆளுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன, சுதை சிற்பங்கள் அப்படின்னு பேர். சுதை பரிகாரம்னு சொல்கிறோம். இப்போ சுதை அப்படின்னா என்னன்னா, இப்போது மண்ணை என்னவா வேணாலும் பண்ண முடியும். மண்ணை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். அதாவது வந்து ஒரு மாட்டு வண்டி மாதிரி பண்ணலாம், ஒரு குதிரையை பண்ணலாம், ஒரு நாயை பண்ணலாம், ஒரு மனுஷனை பண்ணலாம், ஒரு பொம்மையை பண்ணலாம், சாமி பண்ணலாம், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. யானை பண்ணலாம், குதிரை பண்ணலாம், நாய் பண்ணலாம், இப்படியெல்லாம். இப்போ இது எல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பழங்காலத்தில் பாருங்களேன், எல்லா கோயில்லையும் வந்து இந்த நாய் சிலை இருக்கும். நிறைய நாய் வச்சுருக்கோம் லைனாக. அது பார்த்திங்கன்னா குதிரை ஒவ்வொரு கோயிலும் பாருங்கள், இது வந்து மாகாளி அம்மன் கோயிலை சாட்டுவாங்க. சாட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், அந்த கம்பம் பிடுங்கிட்டு அந்த குதிரை போய் அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. எங்கேருந்து அந்த குதிரை செஞ்சு வச்சுருக்காங்கல்ல, அந்த குதிரை செய்கிறவங்க உடையார் அப்படி தான் அவங்க தான் செய்வாங்க. அவங்க செஞ்சு வச்சு அந்த கண்ணு திறந்து அவங்க அங்கே வச்சு தான் கண்ணு திறந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு கோயிலில் வந்து கண்ணு தரமாட்டாங்க. அந்த இடத்துல வச்சு அவங்க இடத்துல போனோன்னே நம்ம எல்லாம் ஊருக்காரெல்லாம் போய் எல்லாம் பண்ணோன்னா அங்கே வந்து நல்லா அந்த அதுக்கு எல்லாம் வர்ணமெல்லாம் பூசி பூஜை பண்ணி கண்ணு திறந்து அவர் வந்து நம்மக்கிட்ட ஒப்படைச்சோன்னா அதில் வந்து பெரிய மூங்கல் கட்டியிருப்பாங்க, 2 பக்கம் கட்டியிருப்பாங்க. கட்டி அதையெல்லாம் ஊருக்காரெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டமாக சேர்ந்து அங்கேருந்து தூக்கிட்டு வருவாங்க. அப்போ இதையெல்லாம் தூக்கிட்டு வந்து இந்த கோயிலில் கொண்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் பூஜை பண்ணி வைப்பாங்க. வச்சதுக்கப்புறம் தான் அந்த கோயிலினுடைய அந்த விழா வந்து பூர்த்தி அடையுது. அடுத்ததுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு மஞ்சள் நீரெல்லாம் போடுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இதிலலாம் வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இல்லாமல் அவங்கெல்லாம் இதெல்லாம் செய்யலை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த கோயிலெல்லாம் போய் பார்க்கும்போது நாய், அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பசுமாடு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னு வச்சுன்னா மனித உருவங்கள், ஆண் பெண் உருவங்கள், இதெல்லாம் வச்சு குதிரை, இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க, என்னத்துக்காக வச்சுருக்காங்க? நம்ம ஏதாவது போகிறோம் பார்க்குறோம், கோயிலெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் யாரும் ஒன்றும் பெருசாக கண்டுக்கிறதே இல்லை. அது ஏதோ வச்சுருக்குறாங்க, அதுக்கு எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதில்க்குள்ளே ஒரு பெரிய மாபெரும் விஷயம் அடங்கியிருக்கு. அதாவது வந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெயங்கொண்டத்தில் இப்போ நம்ம பிரதமர் நரேந்திர மோடி ஐயா வந்துட்டு போனாங்க. வந்தப்போ வந்துட்டு அங்கே ஒரு பெரிய சுதை சிற்பம் இருக்குது, யானை சுதை சிற்பம். அதனுடைய அகல நீளம் வந்து 30 அடி அகலம், 60 அடி நீளம், உயரம் 30, 40, 50 அடி என்னன்னு நினைக்கிறேன்.
பெரிய சிலைங்க. அது வந்து மண்ணிலே செஞ்சுருக்காங்க. இது எதுக்காக செய்யப்பட்டதுன்னா, அந்த இடத்த ஆண்டுட்டு இருந்த ராஜா வந்து எதிர் நாட்டு மேலே படை எடுக்கிறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, அந்த எதிரி நாட்டை ஜெயிக்கணும். ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அவங்களுடைய வலிமை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, அங்கே இருந்த அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறார், நான் போய் இந்த இதில் வந்து வெற்றி பெற்று வந்தேன்னா நான் வந்து இந்த இடத்துல வந்து யானை சுதை சிற்பம் செய்கிறேன் அப்படின்னு வேண்டுதல் வைக்கிறார். அதைப்படி போய் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய அமெரிக்காவை போய் இன்றைக்கி போய் ஒரு நம்ம ஸ்ரீலங்கா அடிக்கிற மாதிரின்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் போய் ஒரு அடித்து காலி பண்ணிட்டு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் பண்ணால் அந்த சிற்பம் செஞ்சு வச்சுருக்காரு. இன்றைக்கி வந்து நம்ம தொல்லியல் துறை அது பாதுகாத்துட்ருக்கு. இந்தியாவுடைய தொல்லியல் துறையினுடைய பாதுகாப்பில் இருக்குது. அதனால தான் வந்து ஐயா வந்து நரேந்திர மோடி ஐயா வந்து அதை பார்த்துட்டு போனாங்க. அதெல்லாம் கூட நிறைய பேப்பர்லலாம் எடிட் ஆகிருந்துன்னு பார்த்தேன் நான். அப்போது அதெல்லாம் வந்து ஒரு வேண்டுதல். நீங்கள் என்ன நினச்சி மனதார வேண்டி இறைவன்கிட்ட வைக்கிறீங்களோ அது வந்து நிறைவேறும். காணிக்கை கட்டி வைங்க, காணிக்கை கட்டி வைங்கிறாங்க. காணிக்கை கட்டி வைக்கிறது என்ன பெரிய கம்பு சூத்திரமா? ஒன்றும் கிடையாது. ஒரு வெள்ளை துணி, சுத்தமான வெள்ளை துணி எடுக்கிறோம், அது வந்து மஞ்சள் நினைக்கிறோம், அதில் வந்து 1,4 ரூபா வச்சு கட்டிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கெல்லாம் 1,4 போச்சு. இன்றைக்கெல்லாம் 11 ரூபா ரேஞ்சுக்கு வந்துட்டோம். இல்லைன்னு 120 ரூபா வச்சு கட்டி வைக்கணும். கட்டி வச்சு நான் எனக்கு இது நடக்கணும், இந்த காரியம் நடந்துச்சுன்னா நான் வந்து உனக்கு இந்த மாதிரி இது காரியம் செய்கிறேன்னு சொல்லி வேண்டிட்டேன்னா இறைவன் வந்து எப்படி கேட்குறாரு நம்மளோட இதையை, ஏன் எவ்வளோ அட்டகாசம் பண்ணுறாரு. அது வந்து நம்ம குலதெய்வத்துக்கு கட்டி வச்சிட்டேன்னு வச்சுங்க, சூப்பராக கேட்கும். இஷ்ட தெய்வங்களும் கேட்குது, அது போக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் கேட்கும். ஆனால் அதில் எல்லாத்துலேயும் பியூட்டிஃபுல்லாக பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம குலதெய்வம். ஏன்னா குலதெய்வங்கிறது யாருங்க, நம்ம முன்னோர்கள் தானே குலதெய்வம். அப்போ வந்து நம்ம போய் கேட்கலாம்ல, நம்ம அப்பா அம்மா கிட்ட தானே சண்டை போட முடியும், அடுத்தவங்ககிட்ட போய் சண்டை போடுறது எப்படி இருக்கும். அது மாதிரி அந்த குலதெய்வத்துக்கு நம்ம காணி கட்டி வைக்கும்போது நிறைவேறுது. அதேமாதிரி இந்த ஒருத்தருக்கு வந்து கேன்சர் வந்திருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், அந்த கேன்சர் நல்லாகி போச்சுன்னு வச்சுங்களேன், நான் வந்து உனக்கு வந்து இதே மாதிரி இணையாட்டவை ஒரு பதுமை செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டான்னு வச்சுங்களேன், கேன்சர் குணம் ஆயிருக்கு. அந்த மாதிரியெல்லாம் ஆகி அவங்க பதுமை செஞ்சு வச்சுருக்குறாங்க. அப்போ இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. சில பேருக்கு மாடே நிலைக்காது. ஏன்னா அந்த காலத்துலலாம் மாடு ஆடுகள் வச்சு தானே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா கொத்தாக ஆடு செத்து போயிடும். பார்த்தா மாடுகளுக்கு திடீர் நோய் வந்து இறந்துடும். அந்த எருதுகள் அப்புறம் வந்து இந்த காளை மாடுகள்லாம் வந்து அவங்க இது பண்ண அப்போல்லாம் என்னென்னா அதுக்கெல்லாம் அவங்க வந்து இந்த மாதிரி வேண்டுதல் வைப்பாங்க. வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது நிறைவேறிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நாய் நிலைக்காது. அப்போ அந்த நாய் வந்து செஞ்சு வைக்கிறான்னு வேண்டிட்டான்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு வந்து நாய் பார்த்திங்கன்னா அவன் நல்லாயிருக்கும். ஒரு நாய்க்கு 2 நாய் 3 நாய் வந்துடும், நல்லாயிருக்கும். அந்த மாதிரியெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு கண்கண்ட இது விஷயத்தை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம வந்து யாருமே பயன்படுத்துறதில்ல. அப்போது சுதை சிற்பங்கள் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். அப்புறம் அந்த எப்போவுமே சாதாரண மண் அப்படிங்கிறத விட அந்த சுடு மண்ணுக்கு பவர் அதிகம். இப்போ ஏன் உங்கள் வீட்டில் எல்லாருமே செங்கல் வச்சு செவுத்த கட்டுறோம்? ஏன் எத்தனை இருக்குது நம்ம நாட்டில், என்ன வளம் இல்லைங்க, கல் இல்லையா, கருங்கல் இல்லையா? எத்தனை கருங்கல், எத்தனை மலைகள், எத்தனை இடத்துல இருக்குது. ஆனால் அதையெல்லாம் விட்டு போட்டு ஏன் போய் செங்கலை போய் மண்ணை போய் எடுத்து அந்த மண்ணை போய் சதுரம் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் சூளையில் வச்சு சுட்டு அதையை கொண்டுட்டு வந்து வீடு கட்டணும்? கருங்கலை வச்சு கட்ட வேண்டியது ஏன்னா இத்தனை கருங்கல் கிடக்குதுல்ல. அப்போது அவ்வளவு மிகுதியான கருங்கல் நமக்கு மேலே இருந்தது, பூமிக்கு மேலே இருந்தது. இன்றைக்கெல்லாம் பூமி கீழே இருந்து எடுக்கிற அளவுக்கு நம்ம போயிட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் அன்றைக்கெல்லாம் இருந்தப்போ கூட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செங்கலை பயன்படுத்தி தான் வீடு கட்டியிருக்காங்க. ஏன் செங்கல் பயன்படுத்தி வீடு கட்டினாங்க? செங்கலுக்கு மட்டும்தான் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, வெப்பமான நேரத்தில் வெப்பத்தை வந்து அது கிரகிச்சுக்கும். அடுத்து வந்து அந்த வெப்பத்தை வந்து வெளியிட்டு அது நார்மலுக்கு வந்துடும். இப்போ வெயில் அடிச்சிட்ருக்கு அப்படின்னா வெயில் நேரத்தில் அந்த வெயிலை வந்து அது தாங்கி பிடிச்சிக்கும். நம்மளுக்கு வந்து அந்த வெப்பம் தெரியாது. அது முடிஞ்சோடனே சூரியன் அஸ்தமனம் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன், அந்த வெப்பத்தை பூரா இது வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் நார்மலுக்கு வந்துடும். இந்த வேலை வந்து அந்த செங்கல் டெய்லியும் செஞ்சுட்ருக்கும். அப்போ அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குது பாருங்கள். வீட்டு மேலே ஓடு போட்டிருக்கு. அன்றைக்கெல்லாம் ஓட்டு வீடு அப்படிங்கிறது. அந்த ஓட்டு வீட்டில் இருக்க வரைக்கும் நமக்கு எந்த ஃபேனும் ஃபேன் தேவைப்படல, நமக்கு ஏசி தேவைப்படல, எதுவும் தேவைப்படல. வீட்டுக்குள்ளே கட்டளை போட்டு அவங்க பாட்டு பாயை விரிச்சுட்டு படுத்தாங்கன்னா நிம்மதியாக தூங்குனாங்க. அவங்களுக்கு போய் கரண்ட் போயிடுச்சுன்னு எந்த கவலையும் கிடையாது. எந்த கரண்ட்டை பற்றி அவங்க கவலைப்படாமல் இருந்தாங்க. அப்படியெல்லாம் வாழ்ந்துருக்குறாங்க. அப்போ வந்து நம்ம மண் பாத்திரத்தில் தான் சமையல் பண்ணி சாப்பிட்டாங்க. எல்லாமே மண் பாத்திரம் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ மண் பாத்திரங்கள் தான். நம்ம கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த சாம்பிராணி போடுறதுக்கும் கூட அந்த தூபக்காலும் கூட மண்ணில் தான் இருக்கும். அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து நம்ம இது பூவோடு எடுக்கிறதுன்னு சொல்லுவோம். பூவோடு எடுக்கிறது அப்படிங்கிற பார்த்திங்கன்னா அதுவும் வந்து மண்ணில் தான் செஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ அதில் தான் பூவோடு எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாமே ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துருக்காங்க. அவங்க எல்லாமே பரிகாரமாகவே வாழ்ந்துருக்காங்க. அதனால தான் அவங்களையெல்லாம் ஒன்றுமே பண்ணலைங்க. எதுவுமே அவங்க நம்மளவுக்கெல்லாம் யாருமே பாதிக்கப்படல. அன்றைக்கெல்லாம் அவங்கெல்லாம் ஆரோக்கியமாக வாழ்ந்துருக்குறாங்க. நோய் வந்துருச்சுன்னு ஒரு ஊருக்குள்ளே ஒரு ஆளை பார்க்குறது அதிசயம். அந்தளவுக்கு வாழ்ந்துருக்காங்க. அப்படின்னா அவங்க எல்லாமே இது அருமைகள் புரிஞ்சு வச்சுருக்காங்க. மண்ணினுடைய தன்மை
அதாவது தோல் நோய் வந்துருச்சு அப்படின்னா, தோல் நோய்க்கு போய் இன்றைக்கெல்லாம் நம்ம நிறைய வைத்தியம் பார்க்குறோம், டேப்லெட் சாப்பிட்றோம், ஆயின்மெண்ட் வாங்கி பூசுகிறோம், அது போடு இதை போடு கழும்ப பூசு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஆள் வந்து என்னத்தை பூசுனா தெரியுங்களா, நல்லா வந்து அந்த வண்டல் மண் இருக்கும் குளத்தோரத்தில் வந்து வண்டல் மண் இருக்கும். வண்டல் மண் எடுத்துகிட்டு வந்து நல்லா கரைச்சி ஒரு 10 நாளைக்கு பூசி விட்டிங்கன்னா தோல் நோய் காணாமல் போயிடும். என்ன பண்ணுன்னா, அந்த தோல் நோய் வர்றதுக்கு என்னென்னு கேட்டால் அது ஃபங்கஸ் காரணம் தான். அது வந்து இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை பூரா இழுத்து இது கொன்றும். அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தது அந்த மண், அந்த மண்ணினோட இது. அப்போ நம்ம எல்லாம் சொல்லலாம், கையில் மண் பட்டால் நம்மளாம் இன்றைக்கி அசிங்கம்னு நினைக்கிறோம். அதாவது ரஜினி கூட ஒரு படத்தில் பாடியிருப்பார், அதாவது விவசாயி வந்து சேத்துல கை வைக்கலைன்னா நமக்கு வந்து சோத்தில் கை வைக்க முடியாது அப்படிம்பார். அதெல்லாம் என்னென்னா, அந்த விவசாயி எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கான்னு தெரியுங்களா. என்னென்னா, அவன் மண்ணில் நடக்கும்போது மண்ணில் வந்து அவன் உடம்புல பட்டுக்கிட்டே இருக்குது, காலில் படுது கையில் படுது எல்லாம் இருக்குது, ஆரோக்கியமாக இருக்காங்க. என்ன காரணம், அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வர்றதில்லை. கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து பெரிய டிசீஸ் எல்லாம் வந்துடுறதில்ல. என்னென்னு கேட்டிங்கன்னா, மண்ணில் புழங்குறாங்க. அப்போது அந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த மண்ணுடைய தன்மை, மண்ணிலிருந்து தான் எல்லாமே வருது. நமக்கு மண்ணில் தான் எல்லாமே கிடைக்குது. நம்ம மண் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க. நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளிலிருந்து நமக்கு தேவையான கனிமங்கள் வரைக்கும் எல்லாமே இந்த மண் தான் தருது. அப்போ அந்த மண்ணினுடைய மகிமை அப்படின்னு சொல்லுவாள். அப்போ மண்ணை போற்று அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் தான் பூமாதேவின்னு சொன்னாங்க. அவ்வளோ பெரிய ஒரு பதவியை அந்த மண்ணுக்கு தான் கொடுத்துருக்காங்க. எதையும் தாங்கும், நல்லதையும் தாங்கும், கெட்டதையும் தாங்கும். நீங்கள் என்ன வசப்பாடினாலும் அது கேட்டுக்கிட்டு இருக்கும், நீங்கள் புகழ்ந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்தது இந்த மண். அப்போ அந்த மண் அப்படிங்கிறது வந்து திருமண் அப்படின்னு தான் பேர். நம்ம இப்போ திருநீர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் கிடையாது, திருநீரெல்லாம் இப்போ 2வது வந்த பேர். ஆனால் அதுக்கு பேர் திருமண் அப்படிங்கிறதா உண்மையான பேர். அப்போ அது எல்லாம் வந்து நம்ம ஒரு காலகட்டத்தில் நம்ம பெரியோர்கள் முன்னோர்கள்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பயன்படுத்தினால ஆரோக்கியம் வாழ்ந்துருக்காங்க. நம்ம அது மாதிரி எல்லாம் பயன்படுத்தும் போது, இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் நம்ம செய்யும்போது நிறைய பேர் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் வந்து நம்ம செய்யலாம். ஆனால் செஞ்ச அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அது காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியது, உக்கிர தெய்வங்கள், இவங்ககிட்ட வேண்டுதல் வைக்கும்போது ரொம்ப அருமையாக நடக்கும். அது மனசார நம்ம வைக்கும்போது நம்மளுக்கு முன்னே மனசார வந்து ஒரு கஷ்டம் இருக்குதானே செய்யும். ஒரு பொருளாதார கஷ்டம் இருக்கட்டும், ஒரு நோய் வந்தோன்னா ஒரு கஷ்டம் இருக்கட்டும், இல்லை அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரிவு, ஒரு சகோதரியோட ஒரு இது வந்து நமக்கு வருது அப்படின்னா அதனுடைய மனத்தாக்கல், அதனுடைய வேதனை நமக்கு இருக்கும். நிச்சயமாக நம்ம வந்து அந்த உள்ள குமுறலோடு நம்ம வந்து அந்த இடத்துல முறையிடும்போது அது வந்து நமக்கு உடனடியாக நடக்கும். நம்ம சொன்னால் அந்த இறைவன் கேட்பார். அதுக்கு தான் குலதெய்வம் வேணும். குலதெய்வம் வந்து நமக்காக வந்து வாதாடும். வக்கீல் மாதிரிங்க குலதெய்வம். கோர்ட்டுக்கு போயாச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ எப்படி வக்கீல் நமக்கு வந்து வாதாடுறாரு என் கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி நம்ம குலதெய்வமாகப்பட்டதே மிக அற்புதமாக போய் நமக்காக எல்லா இடத்துலையும் போய் வாதாடும். அது சிவபெருமானாக இருந்தாலும் சரி, விஷ்ணு பெருமானாக இருந்தாலும் சரி, அம்பாளாக இருந்தாலும் சரி, யாருக்கிட்டையும் பைரவராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கிட்டையும் போய் எது பண்ணுவோம், இது என்னோடய பேரன், என்னோடய கொள்ளு பேரன், இவன் எள்ளு பேரன், அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவனை விட்டுரு போதும், அவனால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி நமக்காக வாதாடும். அப்படிப்பட்ட ஒரு இது தான் குலதெய்வம் எல்லாம் பேசுகிறாங்க. குலதெய்வம் என்ன செய்யும் அப்படிங்கிற முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் 2வது வந்து குலதெய்வத்துக்கிட்ட நம்ம வந்து முறையீடு செய்யலாம். நம்ம குலதெய்வத்துக்கிட்ட நம்ம கோபமாக பேசலாம், ஆக்ரோஷமாக பேசலாம், சண்டை போடலாம். ஆனால் மற்ற இடத்துலலாம் சண்டை போட முடியாது. அதுக்கெல்லாம் நமக்கு உரிமை கிடையாது. அதனால் வந்து குலதெய்வத்தினுடைய பெருமை அப்படிங்கிறது, நம்ம குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க நம்ம முன்னோர்கள்லாம். அதனால தான் நம்ம அந்த இது. அடுத்து பார்த்திங்கன்னா கருப்புசாமியினுடைய வழிபாடு அப்படின்னா எல்லா தோட்டத்துலேயும் கருப்புசாமி இருக்கும். கருப்புசாமி இல்லாத இடமே இருக்காதுங்க. அப்போ என்னென்னா, கருப்புசாமியெல்லாம் வந்து ஊருக்குள்ளெல்லாம் கருப்புசாமிக்கெல்லாம் வேலையே இல்லைங்க. கருப்புசாமியெல்லாம் என்ன எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, கருப்புசாமியோட கோயில் எந்த இடத்துல பவராக இருக்குன்னு தெரியுங்களா. அதாவது சொல்லுவாங்க முன்னோரெல்லாம் சொல்லி, நான்லாம் எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒல்லு சத்தம் உலக்கு சத்தம் கேட்காத இடத்துல இருக்கணும்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு காட்டுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா ஊரில் தான் மக்கள் வாழ்ந்துட்டு தான், காட்டுக்குள்ளே இன்றைக்கி மக்கள் இல்லை, விவசாயம் பண்ணுவாங்க, அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ இங்கே தான் வந்து ஒல்லு இருக்கும், உலக்கு இருக்கும். அங்கே வந்து காட்டுக்குள்ளெல்லாம் இருக்காது. அப்போ ஒல்லு சத்தம் உலக்கு சத்தம் எவ்வளோ தூரம் கேட்கும், ரொம்ப தூரம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து அந்த சவுண்டு கேட்காத இடத்துல கருப்புசாமி கோயில் வந்து இருக்குதோ, அந்த கருப்புசாமி பவர்ஃபுல் கருப்புசாமி, ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அந்த மாதிரி கருப்புசாமி கோயிலெல்லாம் போய் இந்த மாதிரி வந்து நம்ம இந்த சுதை பரிகாரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டுதல் வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமாக நடக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ராகு கேது பரிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ராகு கேது கூட நான் வந்து ஜிகே ஐயா கிட்ட படிக்கும்போது ஐயா வந்து அந்த சர்ப்பங்கள் வந்து வகைப்படுத்தி சொல்லியிருப்பார். இந்த இதுக்கு இந்த மாதிரி இருந்துன்னா 10ஆம் இடத்துல இருந்தால் இந்த பேர், 1ஆம் இடத்துல இருந்து இது, 2ஆம் இடத்துல இருந்த பேர் அப்படின்னு சொல்லி அந்த இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது நீங்கள் அங்கே போ இங்கே போ, அங்கே போய் பால் ஊற்றி இங்கே போய் நெய் ஊற்றுனாலும் சொல்கிறாங்க. எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடு இல்லைங்க. அதாவது அதுக்கு எந்த இடத்துல வழிபாடு செய்யணும்னு ஐயா சொல்லி வச்சுருப்பார். மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய புற்று அப்படின்னா அது ஒரு பரிகாரம். வயல் காட்டினுடைய நடுவில் இருக்கக்கூடிய புற்று
ஆடு மாடு மேயக்கூடிய மேய்ச்சல் இடத்துல இருக்கக்கூடிய புற்று. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய புற்று. அதுக்கப்புறம் பார்த்தா ஆற்றங்கரையோரத்தில் இருக்கக்கூடிய புற்று. அப்புறம் வந்து மலை மேலே இருக்கக்கூடிய புற்று. இப்படியெல்லாம் இருக்குங்க. இதுதான் பரிகாரம், உண்மையான பரிகாரம். அந்த பரிகாரங்கள் எல்லாம் மிக அற்புதமாக வேலை செய்யும். அந்த பரிகாரங்களெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சரியான இதில் பண்ணும்போது உங்கள் ராகு கேது தோஷமெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றுமே பண்ணாதுங்க. இந்த ராகு கேதெல்லாம் பெருசாக பண்ணுறதில்ல. ராகு கேதோட தோஷமெல்லாம் போகணுன்னா ஒரு சின்ன எளிய வழி பாருங்கள். அதாவது அந்த புற்று நீங்கள் உங்களுக்கு ராகு கேது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த புற்று நம்ம செலக்ட் பண்ணுறோம். எடுத்துகிட்டு அந்த புற்று எங்கே இருக்குன்னு போய் பார்க்கணும். பார்த்துட்டு அந்த புற்றுலேருந்து என்ன பண்ணணும், நம்ம கொண்டுட்டு போய் கொஞ்சம் பால் ஊற்றணும். இந்த பால் ஊற்றுறது எதுக்காக அந்த புற்றுக்கு பால் ஊற்றுறாங்கன்னா, சும்மா அங்கே இருக்கிற உயிரினங்களுக்கெல்லாம் அல்லங்க. அந்த பாலை ஊற்றுனோன்னா அந்த புற்றுனுடைய மண் மென்மையாகிடும். மென்மையாக மாறணுன்னா நம்ம லைட்டாக இப்படி தொட்டு எடுத்து போனால் லேசாக வந்துடும். நம்ம புற்று இடிக்கக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது, சரிங்களா? அந்த பால் ஊற்றணுன்னா அந்த புற்றுனுடைய இது வந்து மண்ணுடைய தன்மை மென்மையாகும். மென்மையானோன்னா நம்ம கொஞ்சம் மண் எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் வீட்டில் கொண்டுட்டு வந்து அதை வந்து கொஞ்சம் இந்த வேப்ப இலை அது கூட வைக்கணும். அது கூட என்னென்னா தும்பை இலையை அது கொஞ்சம் வைக்கணும். இந்த வேப்ப இலையும் தும்பை இலையும் வச்சு நல்லா மைய அரைக்கணும். அம்மிக்கல்ல வச்சு கையில் அம்மியில் தான் அரைக்கணும். நல்லா வச்சு சுத்தப்படுத்திட்டு நல்லா வச்சு அரைச்சிட்டு நீங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்ளை பண்ணி அது கூட வந்து நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பாலையும் கலந்துக்கலாம். பால் கலந்துட்டு நீங்கள் பால்லையோ அல்லது மோர்லேயோ கலந்துட்டு அது ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணி 1 மணி நேரம் 2 மணி நேரம் விட்டு குளிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன். இது வந்து ஒரு 3 மாதம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ராகும் ஒன்றும் பண்ணாது, கேது ஒன்றும் பண்ணாது, சொல்லாமல் ஓடி போயிடும். இந்த மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் நம்ம முற்காலத்தில் முன்னோர்கள் அருமையாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது வந்து குளிக்கும்போது வந்து நம்ம என்ன இன்றைக்கி சோப்பு வந்துருக்குது, சோப்பு சாம்பு இன்றைக்கி என்னென்னமோ வந்துச்சு. நம்ம ஏகப்பட்டதெல்லாம் இப்போ இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பேஸ்ட்டு எல்லாமே அன்றைக்கெல்லாம் பேஸ்ட்டு கிடையாது, ப்ரஷ் கிடையாது, சாம்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. அன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சீவக்காய் ஆட்டுவாங்க, ஆட்டி அதில் வச்சு குளிப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரப்பாட்டி குளிப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா புளியை கரைச்சி புளி நல்லா கரைச்சிட்டு அதில் குளிப்பாங்க. அடுத்து தயிரை தேய்ச்சி குளிப்பாங்க. இப்படியெல்லாம் இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, மண்ணை தேய்ச்சி குளிப்பாங்க. மண்ணை தேய்ச்சி குளிச்சிங்கன்னா அழுக்கு போய்டும். மண்ணை வந்து நல்லா களிமண் வந்து அந்த இதில் வண்டல் மண் எடுத்துகிட்டு வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா குளம் ஊற்றி வச்சுட்டு அதை எடுத்து நல்லா தலைக்கெல்லாம் மேலே இருந்து கீழே உடம்பு வரைக்கும் தேய்ச்சி குளிச்சுட்டு உடம்பு பழிச்சுன்னு போயிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண் போட்டால் அழுக்காக நடிச்சிருக்கீங்க. ஆனால் அதை போட்டால் அந்த காலத்தில் துணி துவைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, சோப்பு கிடையாதுங்க அப்போல்லாம். அதுக்கு பேர் இந்த டோபியெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, வெள்ளாய் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? அதுக்கு பேர் சோடா மண்ணுன்னு பேர். அப்போது சோடா மண் அப்படிம்பாங்க. அந்த மண் தான் அது. அந்த மண்ணை போட்டு அங்கே வெட்டி எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த மண்ணை போட்டு நான் அன்றைக்கி எடுத்த வெள்ளை ஏட்டை இன்றைக்கி வெளுக்குதான். எல்லாம் வெள்ளை துணி தான் போட்டுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி விவசாயம் பண்ணுறவங்க கூட வெள்ளை உடுப்பு தான் போட்டுட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் அப்படியே போட்டால் நம்ம எப்படியே செக்கழுக்காக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வயலில் போட்டு அடித்து எல்லாம் இதாகிடும். எடுத்து போய் போட்டான்னு வச்சுக்கலாம், துவைச்சி வரும்போது பார்த்திங்கன்னா அப்படி பலன்னு இருக்கும். அப்போ வந்து எல்லாமா எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க. நம்ம பண்பாடு, நம்மளுடைய கலாச்சாரம் எப்படிப்பட்டது இதெல்லாம். அப்புறம் வந்து ஒரு குளம் இருக்குங்க ஊருக்குள்ளே, வந்து ஒரு கிணறு இருக்குது. அதான் குடி கிணறுன்னு சொல்லுவாங்க. அது வந்து தண்ணி வந்து இந்த வெயில் காலமெல்லாம் வரும்போது தண்ணி வற்றத்தான் செய்யும். வற்றும் போது என்னாகும், அதனுடைய அளவு என்ன கம்மியாகும். அப்போ அதுக்குள்ளே கொஞ்சம் சேறு இருக்கும். அந்த சேரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் சேர்ந்து ஊருக்காரெல்லாம் சேர்ந்து அள்ளிடுவாங்க. அள்ளியாச்சுன்னா அந்த சரி இன்றைக்கி அள்ளிட்டான்னு வச்சுக்க, நாளைக்கு காலையில் குடிக்கிற தண்ணி முதல்ல அன்றைக்கி எடுத்து வச்சுருப்பாங்க ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து அது தாங்கணுமில்ல. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த சேருக்கு மேலே வலிச்சோன்னே பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அழுக்கு தண்ணி இருக்குமில்ல லேசாக. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த சேத்தாங்கொட்டைன்னு பேர், தேத்தாங்கொட்டையை எடுத்து போய் போட்டாங்கன்னு வச்சுங்களேன். அது உள்ளே போட்டு விட்டாச்சுன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி பூரா பளிச்சுன்னு நீட்டாக இதாயிரும். பார்த்து தண்ணி அப்படியே வெள்ளைன்னு அழகாக கிடைக்கும். எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் வந்து தண்ணியினுடைய அந்த கடுந்தன்மைன்னு சொல்லக்கூடிய உப்புத்தன்மை இருக்கக்கூடிய இதில் அதுக்கெல்லாம் அந்த நெல்லி மரம் இது வந்து உள்ளே போட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த தண்ணி வந்து உப்பு தண்ணி வந்து நல்ல தண்ணி மாதிரி கிடைக்கும், நமக்கு குடிக்கிறதுக்கு அற்புதமாக இருக்கும். அப்படிங்கிற எப்படிப்பட்ட இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள். இதையெல்லாம் வச்சுட்டு அருமையாக பண்ணியிருக்காங்க. ஏன் குழந்தைகளெல்லாம் தொட்டில் கட்டி போடும்போது அந்த மான் கொம்பில் தொட்டில் கட்டி போடுவாங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு நம்ம ஆளுங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவனுக்கெல்லாம் என்னாச்சு? இதெல்லாம் வந்து நம்ம சிந்திக்கிறதே இல்லைங்க. நம்மக்கிட்ட அந்த இதே போயிடுச்சு. நம்ம எங்கேயோ எதையோ தேடிட்டு ஓடிட்டுருக்கோம். நம்ம கீழே யாரும் பார்த்து நடக்கிறது இல்லை, நம்ம மேலே பார்த்து நடந்துட்டு இருக்கோங்கிறது தான் தோணுது இன்றைக்கி. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால் வந்து நம்மளுடைய இதையை வந்து பண்பாடு கலாச்சாரம் நம்மளுடைய முன்னோர்களுடைய இதையை பயன்படுத்தி அவங்களுடைய உணவு முறைகளை நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த நோயுமே வராது. நம்ம போயிட்டு மசால் பொடி வாங்கிட்டு அஜினோமோட்டோ வாங்கி போட்டு இதெல்லாம் போட்டு சாப்பிட்டேன்னு வயிறில் அல்சர் வராமல் என்ன பண்ணும், வரதான் செய்யும். ஃபாஸ்ட் ஃபுட்டு என்னென்னமெல்லாம் இருக்குது.
அந்த எண்ணெய் வந்து விடுறதே இல்லை. 6 மாதத்துக்கெல்லாம் அந்த எண்ணெய் விடுறதில்ல. வடித்து திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தேன்னா அந்த எண்ணெயில் என்ன இருக்கும்? அதெல்லாம் வந்து நம்மளாம் பார்த்து நம்மளை பாதுகாத்துக்க வேண்டியது நம்ம தாங்க. அந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நான் இந்த ஜோதிடத்தில் சில முக்கியமான டிப்ஸ்களை வந்து, அதாவது அரிய இது தான் அது. நான் இப்போ வந்து அதைய நான் இது சொல்லிடல, முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது வந்து ஒருத்தர் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாருன்னு வச்சுங்களேன். அப்படின்னா அவர் என்ன கேள்வி நம்மக்கிட்ட கேட்பார் அப்படிங்கிறத எல்லோரும் சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் அது அவங்களுடைய பாணி, நம்ம அது யாரையும் தவறாக சொல்கிறதில்ல. அதுவும் உண்மை தான். சந்திர நாடி மூலமாக சில விஷயங்கள் சொல்ல முடியுங்கிறது உண்மை தான். ஆனால் ஜாதகம் பார்க்க வரும் நாளில் அன்றைய லக்கணம் நின்ற டிகிரியை, அன்னைக்கு ஜாதகம் பார்க்க வர்ற அன்னைக்கு கோச்சார லக்கணம் எங்கே நிற்கிதோ அந்த லக்கணத்தினுடைய டிகிரியில் நம்ம பிறப்பு ஜாதகத்தில், அந்த கொண்டு வர்ற பிறப்பு ஜாதகத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அல்லது அதை நெருங்கி இருக்குதோ, அந்த லக்கணத்தை எந்த கிரகம் நெருங்கி இருக்கோ அதை சார்ந்த கேள்வி மட்டும்தான் அவர் வந்து கண்டிப்பாக கேட்பார். 100% உண்மை. அது நீங்கள் வேணால் சேலஞ்ச் பண்ணி பார்க்கலாம். வேணால் ஜாதகத்தை வாங்கி யாரோ உட்காந்து வேணாலும் பார்க்கலாம். நம்ம கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். சொன்னான்னு வச்சுக்க அசந்து போயிடுவாங்க. கண்டிப்பாக இருக்கும் அந்த டிகிரியில் இருந்து. அது வந்து நெருக்கமாக இருந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு 3 டிகிரி 5 டிகிரிக்குள்ளே இருந்துருச்சுன்னு வச்சுக்க, அதுதான் வந்து பிரச்சனையாகவே வந்திருப்பாங்க. தலையாய பிரச்சனையே வருவாங்க. மற்றதெல்லாம் நீங்கள் சொல்கிறதா அவங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை. அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா போதுமானது, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டுருவாங்க. அந்த மாதிரி அந்த இது சொல்லும். அப்புறம் கோச்சாரத்தில் அன்றைய லக்கண டிகிரியை ஒத்த டிகிரியில் உள்ள கிரகத்தின் காரக கேள்வி தான் கேட்பார். இப்போ சனி அந்த இடத்துல வந்து நெருங்கி இருக்கார் அப்படின்னா தொழில் சம்மந்தப்பட்டது அல்லது நோய் சம்மந்தப்பட்டது தான் அந்த கேள்வியாக இருக்கும். புதன் இருக்குது அப்படின்னா ஒன்று படிப்பு சம்மந்தப்பட்டது, இல்லாத வந்து ஏதோ ஒரு பத்திரம், இந்த மாதிரி இந்த வழக்கு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி பிரச்சனை தான் கேட்பாங்க. குரு இருக்கார் அப்படின்னா ஒன்று குழந்தைகளை பற்றி கேட்பாங்க, இல்லை அப்படின்னா பெரும் பணம் சம்மந்தப்பட்டது, நகை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நகை காணாமல் போச்சுங்க, என் குழந்தை படிக்க மாட்டேங்கிறானுங்க, குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனை, ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான், காலேஜ் போக மாட்டேங்கிறான், இந்த மாதிரி பிரச்சனை, இப்படி தான் வந்து கேட்பாங்க. இல்லை நான் ஒரு பெரும் பணம் எனக்கு வர வேண்டியது இருக்குது, வருமா, இந்த மாதிரி கேள்வி தான் இங்கே வருங்க. அந்த காரக கிரகத்தை சார்ந்த வந்து இதே சுக்கிரன் வந்து நெருங்கி இருக்குன்னா நிச்சயமாக திருமணம் அல்லது வந்து பெண்களை பற்றி அல்லது வந்து பெண் சம்மந்தப்பட்ட இது, இந்த மாதிரியான கேள்வி, சுகத்தை பற்றி இந்த மாதிரி கேள்வி தான் வரும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஈஸி தெரியல. இப்போ செவ்வாய் இருக்கார் அப்படின்னா செவ்வாய் சம்மந்தப்பட்டது, பல்லோ இல்லை எலும்பு சம்மந்தப்பட்டது, அல்லது வந்து சகோதரன் சம்மந்தப்பட்டது, எனக்கு அண்ணனுக்கு வந்து ஒரே பொலி தகராறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி, இல்லை அவங்க எனக்கு இந்த ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா, எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி தான் வரும். இதெல்லாம் வந்து என்னென்னா நம்மளை எங்கே சுற்றியும் நம்ம ஒன்றும் ரொம்ப எளிமையாக பண்ணிட்டு போகலாங்க. ரொம்ப போட்டு உருட்டக்கூடாது, எளிமையாக பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பாகை முறையில் ரொம்ப அருமையாக சொல்லுங்கள் பலன். சும்மா போட்டுக்கிட்டு அது இதெல்லாம் பண்ண வேண்டாம். அதுக்கு வந்து இந்த நம்ம வந்து கிரகங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணதான்னு பார்த்துட்டு அடுத்து அன்றைக்கு அவருக்கு என்ன தசா புத்தி நடந்துகிட்ருக்குது, தசா புத்தி அந்தரம் முடிஞ்சால் சூட்சமம் வரைக்கும் போய் பார்க்கலாம். போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து இது கூட வந்து ஏதாவது கனெக்ட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், இந்த டைம் கால நிர்ணயம் பண்ணிடலாம். கால நிர்ணயம் பண்ணுறதுக்காக தான் நமக்கு வந்து அந்த தசா புத்தியும் கோச்சாரமும் தேவைப்படுது. அப்போ அதை வச்சோன்னா நம்ம இந்த காலத்தில் நடக்குங்க, இந்த டைம் நடக்குன்னு நம்ம சொல்லிட முடியும். அதாவது நம்ம ஒரு ஜாதகத்தில் எல்லாம் சொல்கிறாங்க, ஜாதகம் வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்கும், அது லக்னாதிபதி நல்லா இருக்கார், லக்கணம் நல்லா இருக்குது, லக்னாதிபதி நல்லா இருக்காருன்னு. லக்கணம் நல்லா இருக்குது, லக்னாதிபதி நல்லா இருக்கு. லக்னாதிபதி லோ டிகிரி வாங்கிட்டாருன்னு வச்சுங்க, அது போய் ஆட்சி வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, உச்ச வீட்டில் உட்காந்துருந்தாலும் சரி, உங்களுக்கு அவ்வளோதான், ஊற்று தான். அதை ஒன்றும் பண்ண மாட்டார். லக்னாதிபதி கெட்டு போயிட்டார்னு அர்த்தம். செய்ய மாட்டார். லக்னாதிபதி ஒன்றும் செய்ய மாட்டார். திருப்பி உட்காந்துக்குவார். என்ன மாதிரி நடந்து போய் அவனை அடிச்சுட்டு போகிறான், அவனை அடிச்சுட்டு போய் இந்த பக்கம் திருப்பி உட்காந்துக்குவார். அந்த மாதிரி பண்ணிடுவார். அப்போ லக்னாதிபதியை பொறுத்த வரைக்கும் லோ டிகிரியே வாங்கக்கூடாது, நீச்சம் ஆகக்கூடாது, பகை வீட்டில் போய் அமரக்கூடாது. இவரை பார்த்தா கடவுளும் கூட இவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாராம். ஆமாம், லக்னாதிபதி கெட்டு போயிட்டாருன்னா கடவுளும் கூட கைவிட்டுருவாராம். இதுதான் லக்னாதிபதிக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதே மாதிரி லக்னாதிபதி எல்டி ஆகி நீச்சம் பகை அஸ்தங்கம் பெற்று இருந்தால் எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. லக்னாதிபதி மட்டும் எல்டி ஆகி பகையாகி அல்லது வந்து அஸ்தங்கமாகி நீச்சமாகி அல்லது மறைவு ஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டாருன்னு வச்சுங்களேன், நீங்கள் எவ்வளவு வந்து சொத்து கோடியாக சம்பாரிச்சு வச்சுருந்தாலும் கூட உங்களால் அனுபவிக்க முடியாது, அனுபவிக்க விடாது. அப்படி தான் நடக்கும். இந்த லக்னாதிபதிக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லக்னாதிபதி டிகிரி படி, அதாவது லக்னாதிபதி டிகிரி படி வந்து கிரகங்கள் வந்து டிகிரி படி இணையும். அதில் லக்னாதிபதி மட்டும் எந்த கிரகத்துக்கு கூட சேராமல் செப்பரேட் ஆகி போய் தனி இருந்துட்டான்னு வச்சுங்களேன் அந்த ஜாதகத்தில். இப்போ வந்து லக்னாதிபதி ஒரு 3 டிகிரியில் இருக்கார்,
லக்னாதிபதி 3 டிகிரியில் இருக்கா, மற்ற கிரகம் எல்லாமே 10 டிகிரிக்கு மேலே இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ லக்னாதிபதி கூட எந்த கிரகமும் இணையிலையும் அர்த்தம். அப்படி இருந்துருச்சு அப்படின்னா அந்த லக்னாதிபதி வந்து என்ன பண்ணுவார், அப்போ இந்த ஜாதகர் தனித்து விடப்படுவார். அதாவது சொந்த பந்தத்து கூட இணைந்து இருக்க மாட்டார், அப்புறம் ஊரோட ஒத்து வாழ மாட்டார், நண்பர்களோட இணக்கமாக இருக்க மாட்டார். எந்த தொழில் ரீதியாகவும் வந்து இவர் வந்து ஒரு இதில் வந்து பெருசாக வந்து தொழிலுக்கு கூட இவருக்கு ஆள் கிடைக்கிறது கஷ்டம், யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இவருக்கு வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோச்சார சந்திரன் வந்து நம்ம என்ன சொல்லுது அப்படின்னா அந்த நம்மக்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய எண்ணத்தை சொல்லும். கோச்சார சந்திரன் என்னென்னா அந்த வாடிக்கையாளர் என்ன எண்ணத்தோடு நம்மக்கிட்ட வர்றார் அப்படிங்கிறத நம்ம கோச்சார சந்திரன் சொல்லும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோச்சார லக்கணம் என்ன சொல்லும் அப்படின்னா அந்த செயலை சொல்லும், அன்றைக்கி நடக்கிற சம்பவத்தை சொல்லும். இது வந்து லக்கணம் சொல்லும். இதை வந்து நம்ம என்றைக்கும் மறக்கக்கூடாது. ஜோதிடராக இருக்கவங்க இது வந்து ஞாபகத்திலே இருக்கணும். சந்திரன் வந்து எண்ணத்தை சொல்லும், கோச்சார லக்கணம் வந்து செயலை சொல்லும், அதனுடைய இதை சொல்லும். ஒருவர் எல்டி கிரகத்தின் வேலையை செய்து கொண்டு இருந்தால், அதாவது வந்து எந்த கிரகம் லோயஸ்ட் டிகிரி வாங்கியிருக்குதோ, எல்டி கிரகம் லோயஸ்ட் டிகிரி குறைந்த பாகைன்னு அர்த்தம். அந்த எந்த கிரகம் வாங்கியிருக்கோ அந்த கிரக காரகத்துவத்தினுடைய தொழில் செஞ்சார்னா இவர் எந்த காலத்துலையும் இவனால் முன்னுக்கு வரவே முடியாது. அதாவது தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பார், இப்போ வேலை செஞ்சுட்டே தான் இருப்பார், ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும், செஞ்சுட்டே இருப்பார், போயிட்டே இருக்கும், பணம் வந்துகிட்டே இருக்கும், வர போயிட்டே இருக்கும். கடைசியில் என்னடான்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அப்போ என்னென்னா இவர் வந்து எவ்வளோ ஜானேர்னா முளம் வெளுக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எல்டி கிரகத்தினுடைய தொழிலை செஞ்சு முன்னுக்கு வரவே முடியாது, எந்த காலத்துலேயும் வர முடியாது. அதே மாதிரி ஹெச்டி கிரகம், இப்போ ஒருத்தருக்கு வந்து ஹெச்டி கிரகம் இருக்குது. ஹெச்டி கிரகம் வந்து இவர் பாதகாதிபதியாக இருக்கலாம், அல்லது வந்து அவர் மாரகாதிபதியாக இருக்கலாம், அல்லது வந்து அட்டமாதிபதியாக இருக்கலாம், 6-8 அதிபதியாகவும் 6-8-12 அதிபதியாக கூட இருக்கலாம், அந்த நீச்சமாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து அவர் ஹையஸ்ட் டிகிரி வாங்கியிருக்காருன்னு வச்சுங்களேன், அந்த அதிக பாகை பெற்றிருக்க கிரகத்தோட தொழில் செஞ்சார்னா இவர் ஜெயிச்சுருவார், வெற்றி உறுதி நிச்சயம். அது வந்து நம்ம அனுபவத்திலே பார்த்துருக்குறோம். அந்த ஹையஸ்ட் கிரகம் அது நீச்சமாக இருந்தாலும் சரி, அது வந்து அஸ்தங்கமாக இருந்தாலும் சரி, பகை பெற்று இருந்தாலும் சரி, பாதகாதிபதியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த கிரகத்தினுடைய தொழில் அவர் செய்யும்போது மேலும் மேலும் வளர்ச்சி கொடுக்கும். அந்த பாவம் இது வந்து தொழில் ரீதியாக வந்து அது உங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்குறதில்ல. ஆனால் மற்ற விதமாக வந்து மற்றதில் அது கொடுக்க தான் செய்யும், அதோட காரகத்துவத்தை செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா வந்து இப்போ எடுத்துகிட்டோம் ஒரு கிரகம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நான் இருக்கேன் அப்படின்னா என்னோடய பிள்ளைக்கு வந்து அப்பா, என்னோடய மனைவிக்கு வந்து கணவன், என் அம்மாவுக்கு வந்து நான் பிள்ளை, என்னோடய ஆசானுக்கு வந்து நான் மாணவன், இப்படி எல்லா ரோலையும் நம்ம பண்ணுறோம்ல, அது மாதிரி தான் அந்த கிரகங்களும் பண்ணும். அதனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த எப்போவுமே லோயஸ்ட் கிரகத்தினுடைய தொழிலை செய்யக்கூடாது. அந்த ஜாதகருக்கு நம்ம அறிவுறுத்தணும், முதலே சொல்லிடணும், இந்த தொழிலை விட்டுருங்க, இந்த தொழில் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த காலத்துலேயும் நீங்கள் முன்னுக்கு வர மாட்டீங்க அப்படின்னு. அப்போ அந்த ஹெச்டி கிரகத்தினுடைய தொழிலை வந்து செய்ய சொல்லி ஊக்கப்படுத்துங்க, அதை சொல்லி பாருங்கள், அவங்க செய்யட்டும், ஜெயிச்சிருவாங்க, நிச்சயமாக ஜெயிச்சிருவாங்க. அதாவது வந்து அதேமாதிரி நம்ம உடலுக்கு வந்து சக்தி கொடுக்கக்கூடியது, தைரியத்தை கொடுக்கக்கூடியது, நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது எல்லாமே இந்த அதிக பாகை பெற்ற கிரகம் கொடுக்கும். அந்த கிரகத்தினுடைய உணவுகளை எடுத்துக்கணும், அந்த கிரகத்தினுடைய தெய்வங்களை வழிபாடு பண்ணணும், அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட காரகத்துவங்களை எல்லாம் நம்ம வந்து இணைச்சிக்கணும் நம்ம கூட. இப்போ சூடாக இருக்கும், இப்போ செவ்வாய் இருக்காருன்னா அப்போ வந்து சூடாக சாப்பிட்றது, அந்த கூலிங் ஐட்டத்தெல்லாம் விட்டுறணும், சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து வெப்பமாக இருந்துக்கணும், நல்லா கதப்பான இடத்துல இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதே இதே வந்து ஒரு கூலிங்கான கிரகம் சனி இருக்காரு, ஹெச்டி கிரகமாக இருக்கார் அப்படின்னு வச்சுங்களேன், இவங்க வந்து ரொம்ப வெயில் வந்து தவிர்க்கணும், மற்ற விதமாக வந்து கூலிங் எல்லாம் இவங்களுக்கு சேர்ந்துக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அந்த மாதிரி இந்த எல்டி கிரகம் என்ன பண்ணுன்னா நமக்கு வந்து உடலுக்கு சத்து குறைபாடை கொடுக்கும். அந்த எல்டி கிரகம் உங்களுக்கு எது இருக்குதோ அது சார்ந்த குறைபாடு கண்டிப்பாக உடம்புல இருக்கும், நிச்சயமாக இருக்கும். நம்ம போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து அந்த எல்டி கிரகம் எந்த கிரகம் எல்டியோ அதனுடைய காரகத்துவமான அந்த சத்து குறைபாடும் அது சார்ந்த நமக்கு நோய்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் சூரியன் சனி டிகிரி வைஸாக வந்து ரொம்ப நெருக்கமாக இணைச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இணைச்சிட்டாங்கன்னா இவர் வந்து எந்த நிர்வாகத்துக்கு லாக்கில்லாதாள்னு அர்த்தம். இவரால் எந்த நிர்வாகம் பண்ண முடியாது. இவரை நம்பி ஒரு பெரும் முதலீடு போட்டு ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா பூரா லாஸ் பண்ணி போடுவார். அதேமாரி பெரும் தொகையை கொடுத்து அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து இவருக்கு கையாள தெரியாது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு வந்து அந்த டிசிஷன் எடுக்கவே தெரியாது, முடிவெடுக்க தெரியாத ஆள், எதுவும் பண்ண மாட்டார். ஒரு குடும்பத்தினுடைய தலைவராக இருக்குன்னா அந்த குடும்பத்தை ஒழுக்கமாக வழி நடத்த தெரியாதாள். அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சூரியன் சனியினுடைய லோயஸ்ட் டிகிரி வந்ததுன்னா. இதெல்லாம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்க, சாதாரண விஷயம் இல்லை. இப்போ சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்ப தீவிரமான விஷயம், இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சூரியன் சனி சேர்க்கை வந்து இந்த இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஒரு விதமான கர்மாங்க.
ஆன்மாவை கொள்ளுகிறது. இந்த சூரியன் சனி இணைவு ஆன்மாவை கொள்ளுகிறது. பார்த்துங்க, உடலை கொள்ள ஆன்மாவை கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய டேஞ்சரான ஒரு சேர்க்கை பாருங்கள். இந்த சேர்க்கையெல்லாம் வந்து டிகிரி வைஸை வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தது அப்படின்னா அது வந்து அந்த நம்மளுடைய இதுவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அந்த அரிக்கிற மாதிரி அரிச்சு திங்கிற செல்லு எப்படி அரிச்சு திங்கிதுங்க, கரையான் எப்படி ஒரு மரக்கட்டையை அரிச்சு திங்கிது, அது மாதிரி வேலை செய்யும். அதே மாதிரி இந்த கணவன் மனைவி நம்ம வந்து பொருத்தம் பார்த்து இணைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து ஒரு கிரகம் எல்டியாகவும் ஒரு கிரகம் ஹெச்டியாகவும் வந்தால் அவங்க 2 பேர்த்தையும் இணைக்கக்கூடாது. இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து குரு வந்து எல்டியாக இருக்குது, இந்த பையனுக்கு வந்து குரு ஹெச்டியாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், இவங்க 2 பேர்த்தையும் இணைக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு வந்து செவ்வாய் வந்து ஹெச்டியாக இருக்குது, இந்த பையனுக்கு வந்து செவ்வாய் வந்து எல்டியாக இருக்குது, அல்லது வந்து பையனுக்கு வந்து எல்டியாக இருக்குது இல்லை பொண்ணுக்கு வந்து ஹெச்டியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கிரகத்தை வந்து நம்ம இணைக்கக்கூடாது. அவங்க 2 பேர்த்துக்கு அந்த ஜாதத்தை இணைக்கக்கூடாது. அந்த ஜாதத்தை இணைச்சின்னு வச்சுங்களேன் சுத்தமாக ஒத்து போக மாட்டாங்க 2 பேரும். அவ்வளோதான், 24 ஹவர்ஸ் வந்து பிரச்சனையாக தான் இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம திருமண பொருத்தத்தில் வந்து இது முக்கியமான பங்கு வகிக்கும். அதே வந்து ஹெச்டி இணைச்சி வச்சிட்டிங்கன்னு வச்சுங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எல்டி இணைச்சி வச்சிட்டிங்களா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அவ்வளோதான். இது வந்து என்னென்னா சரி பரவாயில்ல, நீ வந்து என்னை ஒரு அடி அடித்தா நான் உன்னை ஒரு அடி அடித்தா சரியாக போச்சு போ அப்படின்ட்டு அந்த மாதிரி எதுவும் வந்து அது தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து நல்லபடியாக வாழ்ந்துருவாங்க. இது பார்த்து நம்ம இணைக்கணும். அதுலேயும் வந்து இந்த காரகரங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் செவ்வாய் வந்து ஒன்று எல்டியாகவும் ஒன்று ஹெச்டியாகவும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒருத்தருக்கு வந்து எல்டியாக இருக்குது, ஒருத்தருக்கு ஹெச்டியாக இருக்குது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த இடத்துல வந்து சேர்த்திடக்கூடாது. சேர்த்தோம்னா பிரச்சனையாகி போயிடும். இதை பார்த்துக்கலாம். அதாவது சூரியன் சனி அவங்களுடைய இணைவு இந்த மாதிரியான ஒரு 3 டிகிரிக்குள்ளே எல்லாம் இணைவு வந்துருச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது தெரியுங்களா? கள்ளக்கண்ட நாயக்கானம், நாயக்கண்ட கள்ளக்கானம், அப்படி தான் இருக்கும். லைஃபே அப்படி தான் கொண்டு போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சூரியன் வந்து ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து ஒரு ஜாதகத்தில் அதாவது லக்கண பாவாதிபதி யாருன்னு கேட்டால் சூரியன். லக்கணம் நீங்கள் என்ன லக்கணமாக வேணாலும் இருந்துருப்பாங்க, லக்கணாதிபதி யாராக வேணாலும் இருக்கட்டும், லக்கண பாவாதிபதி. அப்போ பாவத்தினுடைய பலனை இந்த சூரியன் கெட்டு போயிட்டான்னா தடை பண்ணிடுவார். அப்போ போச்சு. அப்போ லக்கண பாவத்தினுடைய பாவக பலன் நமக்கு தடை செய்யப்படுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சனி கெட்டு போயிட்டார் அப்படின்னா சனியினுடைய பாவகம் பலன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சனி வந்து 8ஆம் பாவத்துக்கு ஆயுளுக்கு வந்து அவர் பாவகாரகர். அடுத்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுங்களேன் தொழிலுக்கு அவர் பாவகாரகர் வருவார். புதனும் சனியும் வருவாங்க. அப்போது அந்த பாவகத்தினுடைய பலனை பாவக பலன் தனி, அந்த ராசியினுடைய பலன் தனி, கிரகத்தினுடைய பலன் தனி. அப்போ பாவக பலன் ஒன்று இருக்குது. அப்போ அந்த பாவக பலனை வந்து நம்ம கிடைக்காம பண்ணி போடுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இவர் வேலை எடுப்பார், ஆள் இருக்க மாட்டாங்க. ஆளெல்லாம் நிறைய இருப்பாங்க, வேலை வராது. ஆளையில் எப்படியே வச்சு சம்பளம் கொடுக்குறது பண்ண முடியாது. அப்போ வேலை இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆளுக்கு வர மாட்டாங்க. எப்படி வேலை செஞ்சு முடிச்சு கொடுக்குறது? இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொடுத்துரும். இதெல்லாம் ரொம்ப சிரமத்தை கொடுக்கும். அதாவது சூரியன் சனி சேர்க்கை இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், அவங்ககிட்ட எந்த விதமான நிர்வாகத்திறமையுமே இருக்காதுங்க. நிர்வாகத்திறமையோ எதுவுமே இருக்காது. அவங்ககிட்ட வந்து கொடுத்தீங்கன்னா பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. கடைசியில் கொண்டுட்டு போய் நம்மளையும் சேர்த்து கொண்டு போய் தெருவில் விட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து சொந்த தொழில் அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை. சூரியன் சனி சேர்க்கை இருக்கவங்களுக்கு சொந்த தொழிலுங்கிற பேச்சை பேசக்கூடாது. அதாவது இந்த அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ராகுவனுடைய டிகிரி என்ன டிகிரி இருக்குதோ அந்த டிகிரி கூட வந்து எந்த கிரகம் செய்கிறதோ அந்த கிரக காரகத்துவத்துக்கு இந்த ஜாதகர்னால கெட்டது வரும். அதாவது வந்து இதுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டேன். இப்போ அண்ணன் தம்பி இருக்காருன்னு வச்சுங்களேன். அண்ணன் இருக்கார், செவ்வாய் வந்து சேர்ந்துருக்குது ராகுவோட அப்படின்னா இந்த ஜாதகருக்கு ஒரு அண்ணன் இருக்கார் அப்படின்னு வச்சுங்களேன். சொத்துக்காக அண்ணன் என்ன வேணாலும் பண்ணுவான். எப்படியாவது அண்ணன் நமக்கு பாயசம் ஊற்றி விட்டுலான்னு நினைப்பான். அந்த மாதிரி வேலையை வந்து இந்த ராகுவோட சேர்ந்த அந்த செவ்வாய் அவ்வளோ ஒரு உக்கிரமான வேலையை செய்யும். அந்த ராகுவோட சேர்ந்த கிரகம் ரொம்ப நெருக்கமாக சேர்கிற கிரகத்துக்கு ரொம்ப டேஞ்சர். அந்த மாதிரி பண்ணும். அப்போ வந்து எனக்கு உறவு இல்லைங்க, அண்ணனும் இல்லை, தம்பி இல்லைங்க, அப்போ ராகுக்கு எது என் ஜாதகம் சேர்ந்துருக்கு, என்ன பண்ணணும்? கையை காலை உடச்சி போட்டுரும், எலும்பு முறிவு ஏற்படும், ரத்த சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும், அந்த மாதிரி ரத்த குறைபாடுகள் வரும். அந்த மாதிரி வேலையெல்லாம் இது பண்ணும். ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று உயிர் பாவத்தில் பண்ணும், இல்லைன்னு பொருள் பாவத்தில் பண்ணும். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி ராகு கேது அச்சு எல்லாத்துக்கும் தெரியுது, எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் ராகு கேது அச்சுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கிரகம் என்ன கிரகமோ அந்த கிரக காரகத்துவத்துக்கும் ஜாதகருக்கும் எந்த சம்மந்தமே இருக்காது. அது லக்கணமே வெளியே போயிடுச்சு, அது லக்கணாதிபதியே வெளியே போயிட்டான்னு இந்த ஜாதகன் யாரு கூட சேரமாட்டான். அம்மா கூட சேரமாட்டான், அப்பா கூட சேரமாட்டான், அண்ணன் கூட, தம்பி கூட, தங்கச்சி கூட, உறவு கூட, யாரு கூட சேரப்பட தன்னந்தனியே திரிவான். இவனுக்கு என்ன ஆனாலும் யாரும் கவலையும் பட மாட்டாங்க. இவனை பற்றி யாருமே நினச்சிக்க மாட்டாங்க. அப்படியே ஆவுத்தோட்டமா இது மாதிரி தண்ணி தெளிச்சு விட்ருவாங்க. அவனுக்கு கூட போயிட்டு போகிறான், அவனு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்களே தவிர அவனுக்காக வந்து யாரும் ரிஸ்க் எடுக்கவும் மாட்டாங்க, யாரும் வந்து அவனுக்காக உதவி செய்யவும் மாட்டாங்க.
ராகு கேது அச்சுக்கு வெளியே வந்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். இதையெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ராகு கேது அச்சுக்கு போனால் நான் சொன்ன மாதிரி தான் அந்த இது பார்த்து பரிகாரங்கள் தான், புற்று பரிகாரங்கள் பண்ணும்போது அதில் வந்து நமக்கு வந்து அந்த மண்ணை எடுத்து நம்ம மேலே பூசிக்கிறது இதெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னா, அது அந்த கரையான்கள் இருக்குது இல்லைங்களா, புற்று இருக்கக்கூடிய கரையான்கள் எச்சில், அந்த எச்சிலினுடைய இதில் தான் அந்த பதத்தில் தான் அதுதான் கட்டியிருக்குது. அந்த கரையான்களுடைய எச்சிலுக்கு வந்து இந்த மாதிரியான தோஷங்களை போக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால தான் வந்து அதையெல்லாம் வந்து அது கூட வந்து நம்ம வேப்ப இலை ப்ளஸ் வந்து தும்பை இதை வச்சு நம்ம அரைச்சி பூசும்போது அது வந்து இந்த பால் அல்லது மோர் இதில் வந்து கலந்து பூசும்போது அதனுடைய இது வந்து நம்மளுடைய தாக்கத்தை அது குறைக்குது. அப்படிங்கிறத இது வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது. இதெல்லாம் கைகண்ட பரிகாரம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. சனி ராகு ரொம்ப நெருக்கமாக இருந்துன்னு வச்சுங்களேன், இவன் வாழ்க்கையில் கொஞ்சம் 10 அடி நடந்தானா திருப்பி குப்புற விழுந்துருவான், திருப்பி 10 அடி எந்திரிச்சு நடந்தானா திருப்பி குப்புற விழுவான். அப்போ தொழில் ரீதியாக வந்து தடை சனி ராகு சேர்க்கை இருந்துன்னா அந்த தடை அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிகிரி வைஸ் சேர்ந்துருக்கும் போது ரொம்ப தடை கொடுக்கும். வந்து விழுந்தான் எந்திரிக்கணும், எந்திரிப்பான் விழுவான், அப்புறம் வந்து கீழே விழுவான், அப்புறம் எந்திரிப்பான், இப்படி தான் இருக்கும் வாழ்நாள் முழுவதும் இப்படி தான். இதுக்கெல்லாம் என்ன பண்ணோம்னா அந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த மாதிரி பரிகாரங்கள் தான் பண்ணணும். ராகு கேதுன்னு வந்துட்டாலே நீங்கள் வந்து புற்று தான், வேறு வழியே இல்லை. அதுக்கு வந்து இந்த பச்சிலைகளுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது. இதில் பச்சிலைகளெல்லாம் மாறும். சில இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வில்வம் பயன்படுத்துறதெல்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வன்னி இலைகள் பயன்படுத்துறது இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த அருகம்புல், இதெல்லாம் வந்து குப்பைமேனி, இதுக்கெல்லாம் வந்து ஒரு சக்தி வாய்ந்த இதெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு பயன்படுத்தும் போது அதிலிருந்து நம்ம இது பண்ணிக்கலாம். பாகை முறையில் புணர்ப்பு வருதுன்னு வச்சுங்களேன், புணர்ப்பு சந்திரனும் சனியும் ரொம்ப நெருக்கமான டிகிரியில் வந்து சேர்ந்துருக்காங்கன்னு வச்சுங்க பாகை முறையில். அது ஏதோ ஒரு பாவத்தில் இருக்கட்டுங்க, அதாவது 2ஆம் பாவத்தில் வந்து சனி இருக்கார், 8ஆம் பாவத்தில் போய் சந்திரன் இருக்காருன்னு வச்சுங்களேன், 2 சேம் டிகிரியில் ரொம்ப பக்கத்தில் நெருங்கி இருக்குது அப்படின்னா அது புணர்ப்பு தான். ஆனால் இந்த புணர்ப்பு தான் ரொம்ப டேஞ்சரான புணர்ப்பு. இந்த புணர்ப்பெல்லாம் இருந்துன்னு வச்சுங்களேன், இவனுக்கே தெரியாது எப்போ நடக்கும் என்ன நடக்குன்னு தெரியாது. அவமானம், விபத்து, கண்டம், கேவலம், அசிங்கம் எல்லாத்தையும் கொடுத்து கடைசியில் கொண்டு போய் மரணத்தையும் கூட கொடுத்துருவார் சில நேரத்தில். இந்த புணர்ப்பு அவ்வளோ டேஞ்சர். அந்த டிகிரி வயசுலலாம் இருக்குது. எல்லோரும் பார்க்குறாங்க சந்திரன் அங்கேயோ இருக்குது, இது சனி எங்கேயோ இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் டிகிரி வயசில் வந்து சேரும்போது அது வந்து மிகப்பெரிய புணர்ப்புலேயே வந்து ரொம்ப மோசமான புணர்ப்பாக மாறிடுது. அந்த புணர்ப்பு இருக்கிறவங்கனால தான் வாழ்க்கையில் முன்னுக்கே வர்றதில்லை. அந்த புணர்ப்பு இருக்கிறவங்க சில நேரங்களில் வந்து விவசாயியாக இருக்கிறவங்க மண்ணில் வேலை செய்யும்போது அவங்களுக்கு வந்து சில ரிலீஃப் கொடுத்துருது. மண் சார்ந்த தொழில் செய்யும்போது மண்ணிலேயே அவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த இதில் விவசாயத்தில் மண்ணில் இருந்து ஆகணும். அந்த மண்பானம் செய்கிறவங்க, அப்புறம் வந்து இந்த கட்டடத்தை சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் செஞ்சுட்ருக்காங்கல்ல, அந்த கூலியாக வேலை செய்கிறாங்க, அவங்கெல்லாம் மண் சம்மந்தப்பட்டதெல்லாம் செய்யும்போது அவங்களெல்லாம் கொஞ்சம் குறைவுது. அந்த மண் அப்படிங்கிறது வந்து சில இடத்துல பரிகாரமாக மாறி நம்மளுக்கு வந்து அந்த இதை வந்து கொஞ்சம் மாற்றி கொடுக்குது. அதே மாதிரி இந்த புதன் வந்து ஒருத்தருக்கு வந்து ஹெச்டியாக இருக்குது, ஒருத்தருக்கு வந்து எல்டியாக இருக்குது. இவங்க 2 பேரும் ஆணும் பெண் அப்படின்னு வச்சுங்களேன். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, ஃபயர் மாதிரி டப்புன்னு பற்றிக்கும் ரெண்டும். பார்த்தா அவங்க 2 பேரும் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லிவிங் டுகெதர் நம்ம 2 எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தெரியாமல் கூட இருப்பாங்க, இல்லை தெரிஞ்சும் இருப்பாங்க, இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. ஆனால் இருந்துட்டு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இதில் வந்து எந்த கிரகம் வந்து ஹெச்டியாக இருக்குதோ ஹெச்டி வந்து எல்டி கழட்டி விட்டு போயிடும். இதெல்லாம் போய் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கிறது, நீ போய் ஒரு ஆளை பார்த்துக்க, நான் போய் ஒரு ஆளை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இது கிளம்பிடு. இந்த ஹெச்டி கிளம்பிடும். இந்த எல்டி என்ன பண்ணும், முக்காடை போட்டு உட்காந்து அழுதுட்டுருக்கோம். இந்த வேலையை வந்து அந்த ஹெச்டி எல்டி வந்து சேர்ந்தாங்கன்னா இப்படி தான் பண்ணோம். 2 வந்து ஹெச்டியாக இருந்துட்டாலோ 2 வந்து எல்டியாக இருந்துட்டாலோ அவங்க லிவிங் டுகெதரோ இல்லை வந்து லவ் பண்ணுறாங்களோ எப்படி இருந்தாலும் வந்து என்ன பண்ணுன்னா, இது போனால் அது விடாது, அது போனால் இது விடாது, மேக்னெட் மாதிரி இழுத்து பிடிச்சிக்கும். போனாலும் போய் கழுத்தில் துண்டை போட்டு இழுத்துட்டு வந்துடும். அந்த மாதிரி வேலை செய்யும். அப்போ வந்து என்னென்னா இந்த டிகிரி வைஸ் பார்க்கும்போது எவ்வளவு வேலை செய்து பாருங்கள். அதே மாதிரி சந்திரன் ராகு 2 பேரும் சேம் டிகிரியில் வந்து இருக்குதுன்னு வச்சுங்களேன், இருந்துன்னா இவங்களுக்கு வந்து பணம் வந்து கையில் நிற்காதுங்க. ஓட்டக்கைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் சரியான செலவாளிங்க. எப்படி தான் இவங்களுக்கு செலவு வருமோ தெரியாது. வீட்டுக்குள்ளே கொண்டு போய் 5000 ரூபா பணத்தை வச்சா பின்னாடியே செலவு துரத்திட்டு வரும் இந்த சந்திரன் ராகுக்கு. ஆமாம், தவிர்க்கவே முடியாதுங்க. இந்த சந்திரன் ராகு செயற்கை இருக்கவங்கனால பணத்தை வச்சு 10 பைசா வந்து சேர்த்து வச்சிட முடியும் அப்படின்னு தோணாது. இருப்புங்கிறது இருக்கவே இருக்காது. வரவும் துடைக்கவும் அப்படி தான் இருக்கும். இந்த பாகை முறை ஜோதிடம் அப்படிங்கிற மிக அற்புதங்க. நீங்கள் வந்து அதை படித்தோன்னா அற்புதமாக இருக்கும். பலனும் அப்படி தான் வருங்க, ரொம்ப அருமையான பலன் வரும். சொன்னீங்கன்னா துல்லியமாக இருக்கும். யாருமே இது வரைக்கும் மறுத்ததில்லை. நான் பாகை முறையில் தான் பார்க்குறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் சொல்லி யாருமே மறுத்ததே கிடையாது. இல்லைங்க அற்புதமாக இருக்கும் அப்படிம்பாங்க.
அதை வந்து நம்ம தசா புத்தி அந்தரம் கோச்சாரம் இதையோட எல்லாம் இணைச்சி நம்ம பலன் சொல்ல கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மிக அற்புதமான ஒரு இதை வந்து நம்ம சொல்லி அருமையாக வந்து நமக்கும் நல்ல பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். இந்த மாதிரியெல்லாம் வந்து செய்யலாம் பாகை முறை ஜோதிடம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடு கட்டுறதை பற்றி எல்லாருமே கேட்பாங்க, ஏங்க நான் வீடு கட்டுவேனா அப்படின்னு சொல்லி. இந்த வீடு கட்டுறது அப்படின்னா தசாம்சத்துக்கு போயிடணும். தசாம்சத்துக்கு போனீங்கன்னா சதுர்த்தாம்சத்துக்கு போயிடணும். அதில் போனீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஆண் பாவமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த சதுர்த்தாம்சம் வந்து உங்களுக்கு ஆண் பாவமாக வருதுன்னு வச்சுங்க. அந்த ஆண் பாவமாக இருந்துன்னா முதல்ல இருக்கக்கூடிய 7.5 டிகிரிக்குள்ளே அந்த கிரகம் வந்து இருந்தது அப்படின்னா, இந்த 4ஆம் பாவ அதிபதி சம்மந்தப்பட்டு அது வீடு சம்மந்தப்பட்ட கிரகம் அங்கே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீடு கட்டிடுவார். ஆண் வீடாக இருந்தால். அதே பெண் வீடாக இருந்துன்னா, பெண் வீடாக இருந்தால் முதல்ல 7.5 டிகிரியில், ஆண் வீடாக இருந்துன்னா கடைசி 7.5 டிகிரியில். அந்த இடத்துல அந்த கிரகம் வந்து அந்த இதில் வந்து சருத்தாம்சில் விழுந்திருக்குன்னு வச்சிங்களேன், அவங்க வீடு கட்டுற நேரம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பண்ணிடுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் சருத்தாம்சம் வந்து நம்ம பார்த்து கரெக்டாக எடுத்து சொன்னோன்னா தெளிவாக சொல்லிடல, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பண்ணலாங்க அப்படின்னா. தசாபுத்தி போய் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி சப்போர்ட் பண்ணும். நீங்கள் எதையுமே மாறாதுங்க. நீங்கள் எல்லாத்தும் ஒன்றோட ஒன்று லிங்க் தான். எங்கேயுமே வந்து ஒன்று விட்டு ஒன்று போகிறதில்ல. ஜோதிடத்துக்குள்ளே எல்லாமே ஒன்றோட ஒன்று கோர்த்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம நினைக்கலாம் அங்கீசநாதனுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், காரகனுக்கு போதகனுக்கு என்ன சம்மந்தம், தசாநாதனுக்கு புத்திநாதனுக்கு என்ன சம்மந்தம், அங்கீசநாதனுக்கு துணை அங்கீசநாதனுக்கு என்ன சம்மந்தம், இப்படின்னால நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். போல்ட்டு நட்டு வாசரு எல்லாமே இதுக்குள்ளே பின்னி பிணைச்சிட்டு தான் இருக்கும். அதனால் வந்து எதையும் வந்து நம்ம வெளியில் ரிலீவ் பண்ணி பார்க்க முடியாது. எல்லாம் ஒன்றுடன் ஒன்று கலந்து தான் இருக்கும். இந்த அரிய ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த நம்ம திரிசக்தியார் ஜோதிட நிறுவனத்திற்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி இதுவரை என் காணொளி கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது பெயர் கன்னியப்பன். நான் திருப்பூர்லேருந்து வரேங்க. நான் வந்து ஒரு பொறியாளர் மற்றும் ஜோதிடர். 9443747665. நீங்கள் வந்து ஏதாவது வந்து ஜாதகம் பார்க்கணுன்னு அப்பாயின்மெண்ட் வேணும்னா வாங்கி பார்க்கலாம். அல்லது வந்து ஏதாவது சந்தேகம் இருந்தால், ஜோதிட சொந்தங்கள் சந்தேகம் இருந்ததுன்னா கூப்பிடுங்க. ஃபோன் எடுக்கலையும் சங்கடப்பட வேண்டாம். நான் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் மிஸ்டு கால் இருந்தால் எடுத்து பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவேன். நன்றி.